இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட. கொஞ்ச நாள் யாருமே இல்லை, ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் தலைவர் கமலஹாசன் இருந்தார், அப்புறம் மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் பத்மபிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அப்புறம் அவங்களுக்காக நானும் இருந்தேன். ஐ மீன் எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் தலைவர் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் பிக் பாஸ் அடுத்த சீசன் ஷூட்டிங் வந்து தலைவரும் கட்சியை விட்டு போயிட்டாரு. இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். பத்மபிரியா அவங்க மகேந்திரன்லாம் வேற ஒரு பார்ட்டிக்கு போனாங்க. அப்புறம் தலைவரும் அங்கேயே போயிட்டாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு திமுக நேரடி அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா வரும்பொழுது வந்து சினிமா மார்க்கெட் போயிருவாங்க. ஒரு படைப்படம் கூட மார்க்கெட் உச்சி இருக்கும்போது வந்து என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. என்னடா பேச்சு? வாடா. கருத்து என்ன சொல்றது? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? டேய் என் கூட ஒத்தி வாடாலே. இருப்பா நீ இருப்பியா? மனுஷனா நீ? மானம் கட்ட பையல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இப்ப சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட சாப்பிடுங்க. வணக்கம்.